தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த நிகழ்விலே 224வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது மனங்கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் புலப்படுத்திக் கொள்கின்றேன். இன்று இன்னொரு பாரதியினுடைய பாடலையும் சொல்லி ஆரம்பிக்கணும். நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய் என்று விநாயகர் நான்மணி மாலையிலே பாரதியார் எழுதக்கூடிய இந்த வெண்பா இருக்கிறதே, அது இன்றைய தினம் நினைவிலே நாம் கொள்ள வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி சில பேர் அதனால வர இயலவில்லை என்றார்கள், பின்னாலே பதிவிலே கேட்கிறோம் என்றார்கள். ஆகவே நாம் தொடர்ந்து நமது பணியை செய்து கொண்டிருக்கலாம். இங்கே சென்னை ராமகிருஷ்ணா மடத்திலே தலைவராக இருந்த ராமகிருஷ்ணானந்தா அவர்கள், சசி மகராஜ் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய பெருமகனார், அவர்கள் சென்னையிலே தலைமை பொறுப்பை ஏற்று பணிபுரிய தொடங்கிய பிறகு அந்த ஆன்மீக பணியிலே ஒரு பகுதியாக வாரந்தோறும் ஒரு நாள் அவர்கள் சிந்தாதிரிப்பேட்டையிலே ஒரு சொற்பொழிவு நடத்துவதற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அது வேத விளக்கங்கள், ஆன்மீக சாரங்கள், இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு அந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் பேர் தான் வரும், என்றாலும் அவர்கள் தொடர்ந்து செல்வார்களாம். அந்த காலத்தில் மயிலாப்பூர்லேருந்து சிந்தாதிரிப்பேட்டை போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரோடெல்லாம் சரியா இருக்கு. மாட்டு வண்டியில் போகிற உடம்பெல்லாம் வலி வந்துடும். அப்படியே உட்காந்து இடிச்சுன்னு போனோம். அதில் போய் உட்காந்து 1 மணி நேரம் சொற்பொழிவு. சில நாட்கள் யாருமே இருக்க மாட்டார்களாம். ஆனாலும் இவர் அங்கே அமர்ந்து ஒருவர் இருந்தாலும் 1 மணி நேரம் பேசுவார். யாருமே இல்லை என்று சொன்னால் அந்த 1 மணி நேரம் தியானத்திலே அமர்ந்து விட்டு வருவார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. ஆகவே நான் இதை சொல்வதுண்டு சொற்பொழிவாளர்களுக்கும், இது போன்ற நிகழ்ச்சியை நாம் இது பாப்புலாரிட்டிக்கோ அந்த மாதிரி எதுக்கும் பண்றதில்ல. இது நமது மன திருப்திக்காகவும் மக்களிடையே சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் பாரதியை நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். ஆகவே இது பதிவிலே வரப்போகிறது. எவ்வளவு பேர் கேட்கிறார்களோ நல்லது. ஆகவே நான் தொடர்ந்து நம்ம பேசுறோம். இன்னைக்கு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல்ல 2 பாடல்கள், முத்துமாரி பாடல்கள்ல 2 பார்த்தோம். அதுல இது 2வது, தேடியுனை சரணடைந்தேன் தேச முத்துமாரி. முதல் பாடல் என்னது? உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி. உலகத்திற்கே நாயகியா இருக்கிறவ நீ எங்களுடைய அன்னை என்று பாடக்கூடிய ஒரு அற்புதமான பல்லவி. இதுல என்னன்னா, தேடி உன்னை சரணடைந்தேன். அந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு தேடி தேடி பார்த்து அந்த தேடலினுடைய முடிவிலேயே உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி என்று இந்த பாரத நாட்டுக்கே உரிய ஒரு காவல் தெய்வமாக இந்த அன்னையை போற்றுகிறார் பாரதி என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். சரி, இப்போ மறுபடி நம்ம ஸ்கிரீன்ல இன்றைக்கு பார்க்கக்கூடிய வரிகளை பார்க்கலாம். ஓகே, சோ அதை படிக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு. பண்ணிட்டேன். எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனது ஏவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன் என்பது அடுத்த வரி. இதுல முக்கியமா நான் போன முறை பேசும்போது குறிப்பிட்டது, கடைசியாக நிறைவாக குறிப்பிட்ட விஷயம் இது. எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி என்ற வரிகள். அதுல நான் குறிப்பாக சொன்னது என்னன்னா, கரெக்ட், எப்பொழுதும் கரெக்ட், எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனது ஏவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன். அங்க ஒப்பி உனது ஏவல்,
அது புணர்ச்சி விதியினாலே உன தேவல் என்று வருகிறது. அப்பப்போ நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனது ஏவல் செய்வேன், உனதருளால் வாழ்வேன். சரி, இதுல நான் போன முறை சொன்னது என்னன்னா, இணங்கி நிற்பான் பாவி, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சொல். அதாவது இது வந்து கவலையில வந்து அடாடா கவலைப்படுகிறோமே என்ற இது தவறு என்ற எண்ணம் கூட இல்லாமல் அந்த கவலைக்கு இணங்கி நிற்கிறான். He accepts. இது வந்து இதுதான் என்னுடைய இயல்பு என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அதற்கு இணங்கி நிற்கிறான். இணங்கி என்பது இணக்கம் என்பது ரொம்ப அருமையான சொல். அவன் இணங்கினான், அவனும் அவளும் என்ற இந்த இந்த ஒரு 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 பெண்ணும் ஆணும் இணங்கினார்கள் என்று சொல்லுகிறோம். இணங்குதல் என்பது உள்ளத்தினாலே வரக்கூடிய அக்செப்டன்ஸ், நாட் மியர்லி பிசிக்கல் பட் ஆல்சோ மென்டல். அப்போ கவலை என்பது எங்கே ஏற்படுகிறது? கவலையினுடைய ஊற்றுக்கண் எது? உள்ளந்தான் ஊற்றுக்கண், இல்லையா? அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து வரக்கூடிய கவலைக்கு இவன் உள்ளத்தளவிலே இணங்கி நிற்கிறான். அதுக்கு ஆப்போசிட் பிணங்கி என்பது தமிழ் அழகான வார்த்தைகள், சொற்கள். நான் வந்து எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. நிறைய அழகான தமிழ் வார்த்தைகள் தெரியும் போதுதான் எந்த இடத்துல எதை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். எங்க எதை சில நீங்க படிக்கலாம், சில இடத்துல படிக்கும்போது கவிதைகள் அல்லது எழுத்துகள் படைப்புகள் படிக்கும்போது த மோஸ்ட் சூட்டபிள் வேர்டை போட்டிருக்காங்களா, அவன் சொன்னான், அங்கே சென்றான், இப்படி இத மாதிரி எழுதி கொண்டே போகலாம். இது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு படைப்பாளியுடைய திறமை எங்க இருக்கிறது என்று சொன்னால் அட்ஜெக்டிவ்ல இல்ல, வெர்பல இருக்கு. அட்ஜெக்டிவ் கேன் பி மெனி திங்ஸ். எந்த பாஷையிலும் வந்து அட்ஜெக்டிவ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். வாட் இஸ் an adjective? Adjective is that which qualifies the noun. நவுனை எலாபரேட் பண்றது தான் அட்ஜெக்டிவ். அது எல்லாரும் நிறைய பேசிட்டே இருக்கலாம், நிறைய அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், கற்பனை வளம். ஆனால் இந்த இந்த வெர்ப் இருக்கிறது, அது நிற்பான் என்பது வெர்ப். அப்போ அதனுடைய அதை சேர்த்து ஒரு ஒரு கூட்டு வெர்பாக, அது காம்பவுண்ட் வெர்ப் சொல்லுகிறோமே, அப்படி இணங்கி நிற்பான். அவன் நிற்பது என்பதை இணங்கி நிற்பான். இது வந்து நீங்க திவ்ய பிரபந்தம் போன்ற ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள்லாம் பார்க்கும்போது இது போன்ற வெர்பு ரொம்ப அருமையா வரும். அது நீங்க அதை கவனிக்கணும். ஒரு தமிழினுடைய அழகு அது. ஒரு தமிழுக்கு ஒரு படைப்பாளனுக்கு தமிழ் இலக்கணம் தெரியணுமா வேண்டாமா என்பதே இப்போது கேள்விக்குரிய. அப்படி இல்லை. நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டால்தான் அந்த எழுத்தை, அந்த படைப்பை சரியாக படைக்க முடியும், இல்லையா? இப்போ அந்த கவலையோடு நிற்கிறான் என்று பாரதி எழுதியிருக்கலாம், இல்லையா? எப்போதும் கவலையிலே நிற்பவன் பாவி என்று எழுதியிருக்கலாம். எப்போதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி. அது யாப்பு தலை என்பதற்காக மட்டும் வரவில்லை. அந்த நிற்பான் என்பது இந்த காம்பவுண்ட் வர்புல வரும்போது இணங்கி நிற்பான், இணங்கினான் என்பது ஒரு வர்பு, நிற்பான் என்பது ஒரு வர்பு. ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ற, இணங்கி நிற்பான் என்று வருகிறதே. வாட் அ வண்டர்ஃபுல் வே. இதுதான் வந்து நமக்கு தெரியணும். அதே போல கதையில, சின்ன சின்ன கதையில ஒன்றும் இல்லை, இங்கேருந்து போறான், இன்னொருத்த வந்து பேசுறான், ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறான், அந்த கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் வருகிறாள், இவ்வளவுதான். இதை எப்படி எழுதுவாங்க? ஒவ்வொரு எழுத்தாளர், அசோகமித்திரன் ஒரு மாதிரி எழுதுவார், லாசாரா ஒரு மாதிரி எழுதுவார், என்னோட நண்பர் இரா முருகன் வந்திருக்கார். இரா முருகன் வில் பி ரைட்டிங் இட் இன் அ டிஃபரெண்ட் மேனர். ஏன்னா அதுலதான் வந்து அவங்களுடைய தனித்துவம் இருக்கிறது, என்னென்ன சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இருக்கிறது. ஆகவே அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாரதியை படிக்கும்போது நாம் பலவற்றை பார்க்கிறோம். ஒன்று, பாரதியினுடைய உள்ளத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, பாரதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். பாரதியினுடைய தட் விச் இஸ் மோர் செகுலர் அண்ட் நான் லீனியர் ஆல்சோ, பட் பேசிக்கலி லிங்குவிஸ்டிக், அந்த தாட்டையும் நம்ம அப்பப்போ எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதான் முதல்ல சொன்ன முதல் பாட்டில் எப்படி ஆரம்பிக்கிறான், உலகத்து நாயகியே என்று ஆரம்பிக்கிறான். உலகத்தின் ஆரம்பிச்ச வந்து எக்ஸாக்ட்லி காண்ட்ரா எங்கள். இதுக்கு பேர் தான் தமிழ்ல வந்து முரண் தொடை என்று சொல்வார்கள். ஒன்று உயரம், ஒன்று ஆழம், ஒன்று வெள்ளை, ஒன்று கருப்பு, ஒன்று பகல், ஒன்று இரவு. இப்போ வந்து தமிழ்ல வந்து பகலுக்கு வந்து எதுகை போடணும்னா வந்து இரவுன்னு போடலாம், தப்பு கிடையாது. பகல் புகழ் மகள்னு வரணுங்கிற அவசியம் இல்லை. இரவு என்று போட்டாலும் முரண் எதுகை என்று ஒத்துக்கொள்ளும். அதுபோல உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரியம். அவ இங்க வந்து தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்துமாரி. இங்க வந்து எது சிறப்பு? இங்க வந்து மோனை சிறப்பு. அங்க என்ன சிறப்பு என்று சொன்னால் முரண் தொடை சிறப்பு. உலகத்து நாயகியே
எங்கள் முத்து மாரியம்மா. அங்க மோனை தான் வரணும், உட்காண்டா உலகத்து நாயே உங்கள் முத்து மாரியம்மான்னு எழுதியிருக்கணும். பாரதி அப்படி எழுதல. அங்க என்ன சிறப்புனா, அங்க வந்து முரண் தொடை. உங்கள் உலகம் எங்கள். உலகம் என்பது விரிந்தது, எங்கள் என்பது சுருக்கமா நமக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டம். அதுதான், இதெல்லாம் தான் ஒரு ரசிக்க வேண்டிய இடம். பாரதியிலே பார்க்கக்கூடிய நயத்தை நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொல்லி கொண்டு செல்ல மாட்டேன். எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நான் கோடி காட்டுவேன். இது போன்று இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்களே ரசிக்க வேண்டும், அல்லது நீங்கள் பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு படைப்பிலே நீங்கள் கொண்டு செல்லலாம். ஆக எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி. அந்த இணக்கம் என்பது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. ஓகே, ஐ அக்செப்ட். யூ அக்செப்ட் யுவர் டிஃபீட், யூ அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர், யூ அக்செப்ட் தட் விச் ஹஸ் நாட் பீன் அட்டெண்டட் டு பி சேலஞ்ச்ட் அட் ஆல். எந்த விதமான எதிர்ப்பும் இன்றி அப்படியே அப்படியே கவலையில புழு மாதிரி நிற்கிறான். இது பாரதிக்கு பிடிக்காத விஷயம். பாரதி அவர் எழுதுவார், பாரதியை பற்றி எழுதக்கூடிய வாரா அவர்கள் எழுதுவார்கள். அது போல பாரதியினுடைய வாழ்க்கை சரிதித்து எழுதிய பல பேர் அதுல ஒரு சொல்லக்கூடியது என்னன்னா, சின்ன சின்னவர்கள், அதாவது என்ன பண்ணார், பாரதியினுடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதினதுன்னா வாரா தான் பெஸ்ட். அதை தாண்டி ஒன்றும் அது மாதிரி பின்னாடி பல பேர் எழுதினாங்க. சோமசுந்தர பாரதியார் அவர் கூட பயின்றவர்லாம் எழுதினார்கள். அதுபோல சின்ன சின்ன ஒரு கட்டுரையாக பதிப்பித்தவர்கள் பல பேர். பின்னாலே 1930-35களுக்கு பிறகு பாரதியை பற்றி வந்த பல கட்டுரைகள், அந்த அங்க வந்து பாண்டிச்சேரியில பழகியவர்கள், அதன் பின்னாலே கடையத்திலே இருந்தவர்கள், அவர் மதுரையிலே அவரை சந்தித்தவர்கள், அதுபோல விஸ்வநாதையர் அவருடைய தம்பி போன்ற அவருடைய உறவுக்காரர்கள், இப்படி பல பேர் பாரதியை பற்றி பல சின்ன சின்ன நிகழ்ச்சிகளாம் எழுதியிருக்கிறார். கனகலிங்கம் அருமையான ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல மிக நீண்ட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் தன்னுடைய குருநாதரை பற்றி. ஆகவே இதெல்லாம் படிக்கும்போது தெரியும், பாரதியுடைய நெஞ்சை நிமிர்த்து கொண்டுதான் சிற்பான், நெஞ்சை நிமிர்த்தி கொண்டுதான் நிற்பான். அதனால அந்த அந்த புதிய ஆத்திச்சூழல வந்து நிமிர்ந்து நில், அப்படி நெஞ்சத்தை நிமிர்த்த வேண்டும், அதை சொல்றான். ஆக இந்த கவலையில இதெல்லாம் நமக்கு தோன்றுகிறது என்னன்னா, எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனது ஏவல் செய்வேன் உனது அருளால் வாழ்வேன். அந்த இணக்கம்ங்கிறதுனுடைய டைரக்ட் இன்னொரு வேர்டு வந்து ஒப்புதல். ஒன்னு அக்ரி, இன்னொன்னு அக்செப்ட். ஆங்கிலத்துல சொல்றதுனா கூட ரெண்டு கிட்டத்தட்ட சிமிலர் வேர்ட்ஸ், பட் தே கிவ் டிஃபரண்ட் மீனிங். இல்ல, டிஃபரண்ட் கனோட்டேஷன். மீனிங் மே பி சிமிலர், பட் கனோட்டேஷன்ஸ் மே பி டிஃபரண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? மீனிங்கும் கனோட்டேஷனே வந்து டிஃபரண்ட் கனோட்டேஷன். இதுல சிமிலர் வேர்ட்ஸ், வார்த்தைகள் பாருங்க. சொற்களே சொற்களே உங்கள் பவனி எத்தனை பெரிது என்று நான் ஒரு முறை எழுதினேன். சொற்களையே ஸ்லாகித்து நான் ஒரு பெருங்கவிதை எழுதினேன். ஏன்னா சொற்களுக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு, அவ்வளவு வலிமை உண்டு. இங்க என்ன சொல்றான், இணங்கி நிற்பான் பாவி. எதுக்கு? கவலைக்கு இணங்கி நிற்பான் பாவி. ஆனால் அன்னையே உனக்கு ஒப்பி உனக்கு ஏவல் செய்வேன். ஐ ரிமெம்பர், போன முறை நான் முடித்த போது இதுதான் சொன்னேன். பாரினில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் என்று பாடிய பாரதி அடுத்த லைன்ல எழுதலாம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். ஹவு கிரேட்! ஏன்னா வேற எங்கேயாவது போய் ரெஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம ஆளு போய் தேடி பார்க்க மாட்டான். பாரதி சொன்னது இந்த ஒரு லைனோடு நிறுத்திடுவாங்க. ஆனா அதை பிரிக்க முடியாது எழுதுறான், பாரினில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பக்தியிலே திளைத்தவன் பாரதி. அதனால்தான் இன்றைய தினம் அந்த அந்த அருமையான விநாயகர் துதியிலே விநாயகர் நான்மணி மாலையில பாடக்கூடிய பாடலை நான் குறிப்பிட்டேன், நமக்கு தொழில் கவிதை என்று. ஆகவே இங்க என்ன சொல்றான், ஒப்பி உனது ஏவல் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்பின்னா மேல சொல்றான் பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வரிகள் எல்லாம் இருக்கின்றனவே, தேடி உன்னை சரண ஆரம்பத்துல வரக்கூடிய வரிகள் அத்தனைக்கும் நான் மனதொப்பி உனக்கு ஓவல் செய்கிறேன். இந்த ஏவல் செய்வது என்பது இழுக்கல்ல, மனம் ஒப்பினால் ஏவல் செய்வது இழிவல்ல. இப்போ ஏவலாளி என்று சொல்றான். இதுதான் வந்து அந்த மொழி, அந்த மொழி சொற்களுடைய பொருள், இதெல்லாம் நம்ம கரெக்டா பார்க்கணும். ஏவல் செய்வது ஏவலாளி, அது ஒன்றும் பெரிய பெருமையான வேலையாது. ஏவலுக்கு கூப்பிடுற வேலைக்கு போறேன்டா ஏவலாளி, அப்படிதான் சொல்றான் அதுல ஏவல். ஆனால் இங்க என்ன செய்யறான், அதை உயர்த்துகிறான். ஒப்பி, மனம் ஒப்பி உனக்கு ஏவல் செய்வேன், எனக்கு நீ அருள் கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு ஏவல் செய்வது. அடியாருடைய வேல் தான், அடியார் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அடிமை என்று சொல்லுவார். கனக சுப்புரத்னம் என்பவர் பாரதியினுடைய அடிப்படையாக மாறி பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டார். அது அன்பை காட்டுகிறது, அது அவனுடைய ஈடுபாட்டை காட்டுகிறது. அதாவது கொச்சப்படுத்த கூட அவருக்கு அடிமையார, அப்படி அல்ல பொருள். ஒரு நேசத்தையும் ஒரு ஒரு அந்நியத்தையும்
ஒரு இணைப்பையும் கருத்தொன்றாக இருக்கக்கூடிய அந்த குரு சிஷ்ய பாவத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சொல்தானே ஒழிய அது வந்து உடனே ஏவெல்லாம் நம்ம கூப்பிட்டா ஒரு பியூன், ஆங்கிலத்தில் வந்து பியூன், அட்டெண்டர், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆகவே அதை ஒப்பி உனதேவல் செய்வேன், உனதருளால் வாழ்வேன். ஆகவே இந்த பாட்டு அந்த இப்ப அடுத்து பார்க்கலாம். சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும். சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை. இப்ப அப்படிதான் எழுதுறாங்க, பல பேர் அப்படிதான் எழுதுறாங்க. இது வந்து இப்ப அந்த கால தமிழ்ல வந்து புணர்ச்சியை, தமிழினுடைய புணர்ச்சி விதி இப்போ பல காலம் பலராலே கைவிடப்பட்டிருக்கிறது. இது நல்லதா கெட்டதா என்று நான் சொல்லக்கூடிய ஒரு தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது. மாறக்கூடிய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா இதை படிக்கிறதுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். இப்போ மென்னுணர்வுன்னு எழுதுறாங்க. இப்போ கூகுள்லயே பார்க்கும்போது மென்னுணர்வுன்னு பல பேர் பயன்படுத்துகிறார்கள். மெல்லுணர்வு தான் வரணும், மென்னுன்னு வரக்கூடாது. மென்மை, இசை, மெல்லிசை, மென்மை பிளஸ் உணர்வு, மெல்லுணர்வு, மென்னுணர்வுன்னு எழுதுகிறார்கள். அது எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறாங்க. ஆகவே அதை தாண்டி நாம் இப்பொழுது எப்படி புரிந்து கொள்ள, சக்தி என்று நேரமெல்லாம் அந்த இம் இருக்க அது வரும் லான்னு மாறுகிறது பாருங்க. இதெல்லாம் சில ஒரு அழகான விஷயங்கள் புணர்ச்சி விதியில. சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும். இப்போ இதுல ஒரு மிகப்பெரிய கான்செப்டை சொல்றான். இன்னொன்னு நீங்க மறக்கக்கூடாத விஷயம் என்ன என்றால், இந்த பாடலை பாரதி நடுத்தெருவிலே பாடிக்கொண்டிருக்கிறான். ஒரு மேடையிலே, ஒரு அரங்கத்திலே நின்று கொண்டு பாடவில்லை. தேசமுத்துமாரி உப்பளத்திலே, பாண்டிச்சேரியினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய குக்கிராமம் உப்பளம் என்ற கிராமத்துக்கு அருகிலே அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு, அது ஏழை பாழையாக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு, இந்த மக்களுக்கெல்லாம் இந்த உணர்வு வர வேண்டும், இந்த தெய்வ பக்தியை தேசபக்தியாக மாற்ற வேண்டும் என்ற உள்ளுணர்விலே அந்த கூட்டு பாடலாக முயற்சி செய்கிறான். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது வழிநடை பாடல் என்று உண்டு. அதுதான் காவடி சிந்தெல்லாம் வழிநடப்பு. மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன, கிளியே குமரன் இருப்பானடி மாடு மனை. இது மாதிரி ஒரு பழைய காலத்து பாடல். இது எப்படின்னா, இந்த பேசிக் இந்த பண்கள் கூட அதுல வந்திருக்கு. அது பெரிய அந்த அந்த பக்கம் போயிட்டா நிறைய அதை பத்தி பேசணும். பட் குரலை உயர்த்தி பாடக்கூடியது, அங்கேயும் இங்கேயும் இருக்கிறவர்களுக்கு குழு குழுக்களாக. இப்ப வந்து ஒரு தொடர் பயணமாக ஒரு 100 பேர் செல்கிறார் என்று சொன்னால் எல்லாரும் ஒரே வேகத்திலே போக மாட்டார்கள். அந்த இதுல அந்த பில்கிரிமேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித யாத்திரையில போகக்கூடியவர்கள் 100 பேர் போனா எல்லாரும் ஒரே வேகத்திலே போக மாட்டார்கள். அக்கார்டிங் டு தர் ஸ்பீட் ஆஃப் வாக்கிங் தானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 குழுவாக மாறிடும். வேகமா பாரு, முன்னாடி போயிட்டு இருப்பான், அடுத்து ஒரு கும்பல், அடுத்து ஒருவருக்கொருவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியதும் நடையினுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்கும் இசை உதவுகிறது. நான் ஒரு முறை சொன்னேன், இசைங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி நடக்கக்கூடிய அந்த வெயில்ல நடக்கக்கூடிய முதுகிலே இருக்கக்கூடிய வியர்வையை பன்னீர் துளிகள் எப்படி அதுக்கு ஆதுரமாக இருக்குமோ, அதை போல இசை என்பது அவனுக்கு மனசிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த களைப்பு தெரியாது, அதுக்கு வேண்டி செய்யறான். அப்போ இதெல்லாம் மனசுல நம்ம இருக்கணும். இந்த பாட்டை விட்டு நம்ம வெளியில வரும் வரை இதனுடைய சூழல் நமக்கு புரிய வேண்டும். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அதர்வைஸ் இட் இஸ் நாட் a கண்டினியூஸ் லெக்சர். ஒரு மணி நேரத்தில் நம்ம முடிச்சுட்டு அடுத்த வாரம் தான் மீட் பண்றோம். ஆகவே அதை மறுபடியும் பார்க்கும்போது அந்த சூழலை நீங்கள் மனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி அது காலையில குதிச்சு ஆடின்னு இருக்காங்க. அதில் அந்த நேரத்தில் பாரதி பாடுகிறான் இந்த பாட்டை. எல்லாரையும் ஒன்னு கூட்டு பாடல்னு சொல்லக்கூடிய the chorus, the people are joining with him. This is not sung only by பாரதி. இந்த வார்த்தையினுடைய எளிமை என்ன பொருள்? இந்த வார்த்தையினுடைய எளிமை மக்கள் திருப்பி வாங்கி பாடுறதுன்னு இப்ப சொல்லுவாங்க. அது வாங்கி பாடுறது. இந்த பஜனை எல்லாம் வந்து ஒரு குரூப் உட்காந்துருக்கும். ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் பாடுவார், இன்னொருத்தர் பேர் வாங்கி பாடுறதுன்னு ஒரு 10 பேர். இப்போ பஜனையில் என்ன சார், நான் தான் சார் வாங்கி பாடணும் சார், அதனால் முன்னாடி இருக்கேன் அப்படிமா. அப்போ அது மாதிரி பண்ணும்போது சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும். இருக்கக்கூடிய இந்த சின்ன ரெண்டு அடியில பாரதி பல கான்செப்டை வைக்கிறான். ஒண்ணு, நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி, சக்தி என்று தமிழ் கவிதை பாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல நேரமெல்லாம் என்கிறான். நீங்க எப்போ வந்து கவிதையை அனுபவிக்குவீர்கள் என்று சொன்னால், நீங்க படிக்கிற நேரத்துல அந்த அது அந்த அந்த சொற்றொடர்ல வந்து எது முக்கியமான சொல் என்பதை நீங்க கண்டுபிடித்து விட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கவிதை ரசிகரா மாறி விடுவீர்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட் த மூட் அண்ட் த சென்ஸ் அண்ட் த ஹார்ட் அண்ட் த திங்கிங் லைன் ஆஃப் தி ஆத்தர்.
சக்தி எந்நேரமும் பாடிக்கிறான், நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி. தட் மீன்ஸ் இட் இஸ் கண்டினியூவஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு பக்தி தெரியும், அவரு பக்தன், பக்தியோட இருக்க என்ன, வாரத்துக்கு ஒரு வாட்டி கோவில் போவோம், எப்பாவது காலில் அடிபட்டாலோ இல்லைன்னா வேற ஏதாவது துன்பம் வரும்போது அம்மா காப்பாத்து என்று சொல்லுவோம். பட் வாட் பாரதி வாண்ட்ஸ் இஸ் சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி. அப்ப தமிழ், அதுவும் தமிழ்ல கவிதை நேரமெல்லாம் என்று சொல்லுகிறார். 24 hours, 365 days, நோ ரிலீஃப் அட் ஆல், அப்படி பாட வேண்டும் என்கிறான். அப்ப என்ன சார் அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, இன்றைக்கு பாருங்கள், இப்ப விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது, இன்றைக்கு எல்லாம் விநாயகரை போற்றி பாடி கொண்டிருக்காரு, பேசிக்கொண்டு, நாளைக்கு வந்து விசர்ஜனம் நடக்கும், விநாயகரை கடலிலே கரைத்து விட்டு மறந்து போகிறார்கள். அப்ப இன்னொரு தெய்வம் இப்படி மாறி மாறி வந்துகிறது. இது தவறு சரி என்று சொல்ல நான் இங்கே இல்லை, அந்த பட்டிமன்ற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை, அது தேவையும் இல்லை. ஆனா பாரதி என்ன சொல்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி என்ற இந்த இந்த ஒரு தாட் ப்ராசஸ், இந்த அன்னை, உலகத்தினுடைய அன்னை, நான் தேடி கண்டுபிடித்த என்னுடைய அன்னை, யாரை சரண் என்று நான் சென்றுகிறோனோ அந்த அன்னை இருக்கிறாளே, அவளை நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி. அதில் ஏன் தமிழ் கவிதை என்று சொல்கிறான்? ஏனென்றால் உனக்கு பிடித்த விஷயத்துல மருந்து எப்படி தேன்ல குறைச்சு கொடுக்குறானோ, அதுபோல எனக்கு பிடித்த விஷயம் ரெண்டு, நான் நம்பக்கூடிய சக்தி, இன்னொன்று நான் விரும்பக்கூடிய கவிதை, தமிழ் கவிதை. எனவே தமிழையும் சக்தியும் இணைத்து பாருங்க. அப்போ 24 hours இருக்கணும், சஸ்டைன் இருக்கணும்னா அது உனக்கு பிடிச்சதா இருக்கணும். எப்படி சிகி சைக்காலஜி, நீங்க வந்து ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் பண்றதுன்னா ஓகே, யூ கேன் அக்செப்ட் அண்ட் டூ, இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க். இப்ப சொல்றாங்க டாக்டர்ஸ், டூ எக்ஸசைஸ் அண்ட் கிவ் ஒன் டே பிரேக். 7 நாளும் எக்ஸசைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, கிவ் அ பிரேக் ஆன் ஒன் டேங்கிறான். அது மாதிரி இது கிடையாது 24 hours. அதுல என்ன அழகு பாருங்க, ஐ டெல் யூ, இந்த நேரமெல்லாம் பாடுவது, நேரமெல்லாம் இசைப்பது என்பதுதான் இந்த நாட்டினுடைய பக்தி தத்துவம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா 2-3 எக்ஸாம்பிள் சொல்வேன் இதுக்கு நான், பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் ஆல்சோ ஆன் த விநாயகர் சதுர்த்தி டே, அதுவும் ஒரு, இட் மோட்டிவேட்ஸ் மீ டு டாக் பிட் waxing eloquent on this issue. தியாக சுவாமி தியாகராஜா நீங்க கேள்விப்பட்ட, கர்நாடக சங்கீதத்திலே இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளிலே தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் என்று 3 பேர் இருக்கிறார்கள், மூவர். இதுல தியாகராஜ சுவாமிகளை பற்றி நிறைய பேசுவார்கள். காரணம், அவர் வாழும்போதே ஒரு தரிசனம் கண்டவர், ராமனுடைய தரிசனத்தை பார்த்தவர். எப்படிங்கன்னா 38 வயசுல தியாகராஜ சுவாமிகள் 38 வயசுல 96 கோடி ராம ஜபம் பண்ணாராம். வரலாறு இருக்கிறது. 15-16 செஞ்சுரி ஆகினாலும் நம்ம ஒன்றும் ஐயப்பட தேவையே கிடையாது. அப்போ அண்மையில 200-300 வருஷத்துக்கு முன்னாலே வாழ்ந்த பெருமகனார் 38 வயசு அவர் இருக்கும்போது 96 கோடி ராம ஜபம் ஜபித்து விட்டு ஏலா தயராது என்ற அட்டானா ராகத்தினுடைய அற்புதமாக கீர்த்த பாலகனகமேன்னு ஒரு பாட்டு இருக்கு அட்டானால. அதனுடைய அந்த கீர்த்தனையில ஏலா தயராது என்று தரும் அந்த ஒரு கீர்த்தனை, அது அவர் தரிசனம் கண்ட பிறகு பாடுகிறார் என்று வரலாறு கூறுகிறது. அப்போ தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்திமான்கள், அந்த பக்தியிலே இசைத்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்தார்கள். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேரளால வந்து குருவாயூரப்பன் ரொம்ப பாப்புலர். சுந்தரராஜன் அவர்களும் அது மாதிரி செல்லப்பா சார் இவங்கெல்லாம் வந்து குருவாயூரப்பன் பக்தர்கள். அவர்கள் எழுதியிருக்கிறார்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவரும் வந்து செல்லப்பா சார் வந்து நாராயணியத்துக்கு வந்து விளக்கமே இருக்கிறார், பெரிய வால்யூம். ஐ ஹாவ் இட் வித் மீ. அப்போ இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய நாராயணி மீதின பட்டத்திரி பத்தி உங்களுக்கு, நாராயண பட்டத்திரி பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி இல்லாம இன்னொரு பெரிய பக்தர் இருந்தார். அந்த பக்தருடைய பெயர் வந்து பூந்தானம் நம்பூதிரிம்பாங்க. அவருடைய இடம் வந்து பூந்தானம் நம்பூதிரின்னு பேர் அவருக்கு. அவர் வந்து சம்வேர் அரௌண்ட் 16th century ரெக்கார்ட்ல இருக்குது. அது அவர் எழுதிய பாடல்களுக்கு பேரு ஞானப்பானா. பானா அப்படின்னு சொன்னா, பானான்னா இது தெய்வ கானம், அது வந்து இசை என்ற பொருள். ஞானப்பானா இஸ் a poetry of wisdom என்று. அவருக்கு எப்படி வந்து இந்த பக்தி ஈடுபாடு வந்தது என்பதை இந்த வரலாறு குறிக்கிறது. அது என்ன சொல்கிறது அந்த வரலாறு என்று கேட்டால், அவர் பூந்தானம் வந்து ஒரு நாள் அவருக்கு வந்து வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையிலே குழந்தையே கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத நேரத்திலே குருவாயூரப்பனை தொழுது அவர் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு முதல் ஆண்டு நிறைவு
அது கோலாகலமாக நடத்த விரும்புகிறார். அப்படி கோலாகலமாக அந்த அந்த உறவுகாரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்படியே அந்த வீடே நிறைஞ்சிருக்கு. அந்த குழந்தைக்காக எல்லாரும் காலை விடிகாலையில எழுந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை ஓரமா ஒதுங்கி ஒரு ரூம்ல வந்து ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்கு, அப்படியே தூங்கிடுது. அப்ப வந்த உறவினர்கள் எல்லாம் யாரோ சில பேர் முதல்ல குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய ஈரத்துணியை அந்த குழந்தை இருப்பதிலே அந்த ஈரத்துணியை குழந்தை மேல போட்டுருவாங்க. அது ஏதோ ஒரு ஈரத்துணி கிடைக்கிறது என்று மற்றவர்கள் எல்லாம் அந்த மூலையில எல்லாத்தையும் போட்டு அது மலையாக குவிந்து விடும். குழந்தை காணவில்லை என்று தேடி பார்க்கும் பொழுது வருத்தமான ஒரு 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 மிக வருத்தமான நிகழ்ச்சியாக அது 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 எழுதப்படுகிறது வரலாற்றுல. அதை பார்க்கும்போது அந்த ஈரத்துணியுடைய கும்பலாக இருக்கக்கூடிய ஈரத்துணி அடியிலே அந்த குழந்தை உயிரற்று கிடக்கிறது. பிறந்த நாள் இன்னைக்கு இதை பார்க்கிறார் பூந்தானம். அவருக்கு வந்து அப்படிப்பட்ட வருத்தம். நேரே குருவாயூர்ப்பன் தன்னில போய் அழுகிறார். அவருக்கு உன்னை நம்பினதுக்கு இதுதான் எனக்கு பரிசா, நீ கொடுத்த குழந்தை நீயே எடுத்து கொண்டு விட்டாயே என்று கதறுகிறார். அதாவது எப்படிப்பட்ட பக்தர்கள் அண்ட் பக்தி எல்லாம் ஒவ்வொரு இது மாதிரி இன்னைக்கு இதை எடுத்து இதை சொல்றேன். இது போல எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா கோவிலிலும் எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. அப்ப பூந்தானம் இது போல கதறி அழும்பொழுது குருவாயூரப்பன் என்ன செய்கிறார்? அவரே ஒரு குழந்தை வடிவம் தானே, குழந்தை வடிவில் நிற்கக்கூடிய இருந்து குவலயத்தை காப்பாற்றக்கூடிய அந்த குருவாயூரப்பன் என்ன செய்கிறார்? ஒரு குழந்தை வடிவிலே பூந்தானத்துடைய மடியிலே வந்து அமர்கிறார். அவருக்கு ஞானம் பிறக்கிறது. இறைவா, நீயே குழந்தையாக என்னிடம் வந்து அமர்கிறாயே, அந்த தரிசனம் கொடுத்தாயே, இனி வேறு குழந்தை போய்விட்டது என்று நான் எதற்காக வருத்தப்பட வேண்டும் என்று ஞான பாடல் பாட ஆரம்பிக்கிறார். நேரமெல்லாம் பாடி அதுக்கு சொல்ல வர. அப்போ ஆரம்பித்தது அவர் விடாமல் தனது கடைசி மூச்சு வரை பாடிக்கொண்டிருந்தார். ரொம்ப அருமையான கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கோவிந்தா நாராயணா ஹரேன்னு பாப்புலர் சாங்ஸ் யூ கேன் லிசன் டு த யூடியூப்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பூந்தானத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் நேரமெல்லாம் பாடி. நம்ம ஊர்ல வந்து இங்க பார்த்தா மணிவாசக பெருமான் நேரமெல்லாம் பாடிக்கொண்டிருந்தார். ஞானசம்பந்த பெருமான் ஊர் ஊரா போனார். ஊர் ஊரா போய் காத்தாலே தூங்குற நேரம் தான், அப்ப கூட இறைவனுடைய தியானம், எழுந்த உடனே அந்த பாட்டு. எனவே பக்தி என்பது இட் இஸ் நாட் என்ன சொல்றது, இது வந்து அது மூச்சு காற்று போல உடலோடு இருக்க வேண்டும். ஏதோ காத்தால இருந்து சார் காத்தால இருந்து பூஜை பண்ணிட்டு போயிடும் சார் ஆஃபீஸுக்கு, அதுக்கப்புறம் வருவேன். இது நமக்கு அகெயின் ப்ளீஸ், ஐ எம் நாட் சிட்டிங் இன் ஜட்ஜ்மெண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். ஆனா பெரியவர்களுடைய எண்ணம் போக்கு எப்படி இருந்தது என்று ஒரு நிலையிலே இப்போ வந்து ஓஷோ யூஸ் டு சே, நீங்க வந்து இந்த மூச்சு காற்று போய் கொண்டிருக்கிறது, உள்ளிழுத்து புறந்தள்ளும் மூச்சு காற்று ஒரு கணம் நின்றாலும் எல்லாம் போச்சு. ஆகவே அப்படி போயிட்டு இருக்கு மேலும் கீழும். இது யாரா நம்ம கவனிக்கிறோமோ? இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பனிங். இதுதான் வந்து தன்னிச்சையாக செயல்படும் ஹார்ட் பீட்ஸ். இதெல்லாம் இறைவன் என்ன செய்தான்? இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு விடல. நம்ம இஷ்டத்துக்கு விட்டா தூங்கும் போது மறந்து விடுவான். தூங்கும்போது என்னடா அப்போ அந்த ஆள் போயிட்டான். ஆமா சார், தூங்கும்போது ஹார்ட் அட்டாக் இது பண்றதுக்கு அடிச்சுக்கிறது மறந்து போயிடுது, தூங்கிட்டா, இது மாதிரி சொல்றாங்க. அதனால எதெல்லாம் வாழ்க்கையில வந்து முக்கியமா இருக்கிறதோ ஆண்டவன் என்ன செய்தான்? கொடுத்தான். அப்ப இந்த மூச்சு காற்று எப்படி நமக்கு தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை போல இறை பக்தி என்பது இதயத்திலே எந்நேரமும் இசைத்து கொண்டிருக்க வேண்டும். இங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, தமிழ் கவிதை பாடி என்று சொல்லும்போது அந்த தமிழ் கவிதை எப்படி மனதிலே இருக்கிறதோ, ஒரு நல்ல தமிழ் கவிதை. இப்ப தமிழுக்கு 51 பேர் என்ற பாரதிதாசனுடைய அந்த வரிகள் ஏதாவது அந்த டியூன் கேட்டா கூட மனசுல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அந்த கான்செப்ட் வரும் மனசுல. அப்படி இந்த மனதிலே பக்தி சக்தியினுடைய அந்த முத்து மாரியினுடைய பக்தி என்பது இதயத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது உறங்காமல் இருக்க வேண்டும். அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அது உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு உந்துதல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பாரதியினுடைய ஐடியா. அப்ப என்ன எழுதுறான் பாருங்க, சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்து தீரும். வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட்? பயம். இதுல இன்னொரு சைக்காலஜி இருக்கிறது. பாரதியினுடைய சைக்காலஜி பத்தி நான் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே பலமுறை இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். புதிய ஆத்திசூடி பூராவுமே பாரதியினுடைய சிந்தனை செழிப்பையும் பாரதியினுடைய மனோ தத்துவம், அதாவது எப்படி பிறருடைய உள் உணர்வை உணர்கின்ற ஒரு மாபெரும் கவிஞனாக இருக்கிறான். ஓ, கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று சொல்கிறோம். பாரதியை வந்து மிகப்பெரிய உலக மகா கவி என்று சொல்லுகிறோம். இந்த பெரிய கவிஞர்களுக்கெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர் துடிப்பையும் உள்ள துடிப்பையும் உணர்ந்தவர்கள். இன்றைக்கு வந்து கம்பனை கேட்டுட்டு கை தட்டுறோம். கம்பனுக்கு அன்னைக்கே தெரியும், எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த லைனை யாராவது படிக்கும் போது கை தட்டுவான், என்ஜாய் பண்ணுவான்னு தெரியும். அதுதான் வந்து அமர கவிகள்.
அழியாத கவிஞர்கள், உயிர்ப்பு கவிஞர்கள். அது மாதிரி எழுதுறான் அவன். இதுல இந்த பயம் அனைத்தும் தீரும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கூட்டத்தை கூப்பிடுறான் பாரதி, எல்லாம் பாடின்னு வரா. வாட் இஸ் த டேக் ஃபார் வாட் இஸ் இன் இட் டேக் ஹோம், வாட் இஸ் மை டேக் என்று நம்ம கேட்கிறோம் எல்லாரையும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நடத்தினாலோ, இல்லைன்னா இப்போ வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், பிக் லெக்சர்ஸ் பீப்புள் வி ஆல்சோ யூஸ் டு டேக் லைக் திஸ் அஸ் ப்ரொஃபசர்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் வில் என்ஜாய், பட் பேசிக்கலி த கொஸ்டின் எவரி ஸ்டூடெண்ட் ஆர் இங்க வரக்கூடிய இப்போ நீங்க பாரதியை பத்தி உங்களுக்கு விரும்பி கேட்கிறீர்கள், இதனால என்ன பயன் என்று தெரிய வேண்டும். அந்த பயன் இருக்கிறதா? அப்போ பாரதி என்ன நினைக்கிறான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பயம் இருக்கிறது. என்ன பயம்? ஏதோ ஒரு படத்துல வந்த மாதிரி எல்லாம் இது பயம் அது பயம். ஆனா நான் சொல்றது வந்து ரெண்டு பயம் தான் அடிப்படையான விஷயம். ஒன்று பிசிக்கல், another இஸ் மென்டல். ஒன் இஸ் ரியல், another இஸ் இமேஜினரி. ஐ யூஸ் டு சே, பாம்பு பக்கத்துல வருது, அந்த பாம்பு கடிச்சா விஷம், நாகப்பாம்பு படம் எடுத்து வடிகிறது, அதை பார்த்து பயப்படுவது நார்மல். யுவர் ஹார்மோன்ஸ் ஆர் ட்ரெயின் டு தட். அது வரும்போது அந்த அந்த உணர்ச்சி வரணும், அப்பதான் உங்களை பாதுகாக்கும். எனவே பாம்பை பார்த்து பயப்படுவது நியாயம். பாம்பு என்று சொன்னை கேட்டே பயப்பட ஆரம்பித்தால் அது தவறு. பாம்புன்னு மனசுல இன்னைக்கோ ஒரு கனவுல பாம்பு வந்தாலும் பயந்து எழுந்துக்கிறானே, அது என்ன, அது அதீதமான பய உணர்ச்சி. ஆகவே பயம் என்ற உணர்ச்சி இருக்கிறது, அது மனித மனத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அது தேவை. அந்த உணர்ச்சி இருப்பதால் தனக்குத்தானே தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கையில எல்லாம் இத்தனை உணர்ச்சி இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு சூடு பட்டா கையை நகர்த்திருக்கோம், ஐயோன்னு. People those are lost sensitivity on the end, people suffering from leprosy and those times, அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விரல்கள் எல்லாம் சிறுத்து போகும், கரங்கள் எல்லாம். சுப்பிரமணிய சிவாவுக்கு அது நேர்ந்தது. சிறைச்சாலையில வஉசியோட இந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் அவதிப்பட்டார்கள். இட் ஈட்ஸ் அவே, இட் ஈட்ஸ் அவே. அதாவது அந்த குறைக்கும், அந்த வியாதியை குறைக்கும், விரலை குறைச்சிரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the numbness, the sensitivity of those digital parts of the body will make it not able to survive. அது போனாலும், அது கடிச்சாலும், எலி கடிச்சிரும் அந்த காலத்து. கையை போர்த்தி கொண்டு படுக்கவில்லை என்று சொன்னால் எலி கடித்து விடும் என்று அந்த கால வைத்தியர்கள் லெப்ரசி பேஷண்ட்டுக்கு அறிவுரை சொல்வார்களாம், கேள்விப்பட்டதுண்டு, வரலாற்றை படிக்கிறோம். ஆகவே பயம் என்பது தேவை. ஆனால் இந்த பயம் அளவுக்கு மீறி நம்மை ஒருவன் அடிமை செய்யும் வரை காத்திருந்து 300 ஆண்டுகளாக 400 ஆண்டுகளாக ஒரு சமுதாயமே, ஒரு நாடே, 33 கோடி மக்களும் இங்கே அமர்ந்து கொண்டு அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்களே, அது பாரதிக்கு பிடிக்கல. பயத்தை போக்க வேண்டும் என்று நினைக்கிறான். பயம் எனும் பேய்தனை அழிப்போம் என்று சொல்றான், அது பேய் என்று சொல்கிறான். ஆகவே பயம் அனைத்தும் தீரும். மக்களே, நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஊர் சேவகன் வருதல் கண்டு அஞ்சுவார். யாராவது காக்கி ட்ரெஸ்ல வந்தா அந்த அந்த போலீஸ்காரன் வரானா பயந்து போயிடுவான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு பாரதி சொல்கிறான், நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, யாதானும் பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும் என. எல்லா விதமான பயங்களும் போகும். திஸ் இஸ் ஒன் சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் பாரதி வாண்ட்ஸ் டு கிவ் டு த பீப்புள். நான் ஏன் என் கூட பாடினோம், ஏன் சக்தியை நினைக்கிறப்பா, அவனுக்கு பயம் எல்லாம் போயிடும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். சரி, அடுத்த லைன் பார்க்கறான். ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம். பியூட்டிஃபுல் லைன்ஸ். பாரதியினுடைய எக்ஸ்பர்ட் ஐடியா வாட் டு ரைட். இப்போ ஒரு கவிதை எழுதும்போது ஒரு நிகழ்ச்சி எழுதுறாங்க சார், ஒரு நிகழ்ச்சியை கவிதையாக மாற்றுவார்கள். நிறைய கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் ஹோசூர்ல இருந்து அதிரன் அவர்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய கவிதை நூலையும் நான் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு நிகழ்ச்சியை கவிதையாக மாற்றக்கூடியவர்கள், அது ஒரு பக்கம் இருக்க. இன்னும் சில பேர் வந்து இந்த டைடாக்டிக் லிட்ரேச்சர்னு வரும்போது அந்த லிட்ரேச்சர்ல வரக்கூடிய கவிதைகள்ல என்ன சொல்லணும். இப்போ வந்து அந்த காலத்துல என்னன்னா, தீபாவளியை பத்தி ஒரு கவிதை எழுதுங்கிறான். என்ன எழுதுவான், தீபாவளி ஏன் வந்தது, தீபாவளிக்கு என்னென்ன சாப்பிடுவீங்க, தீபாவளிக்கு எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, இப்படி த கண்டென்ட், த சப் கண்டென்ட் ஆஃப் எ பர்டிகுலர் போயட்ரி. இதுல வந்து யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் பாரதி. பாரதி வந்து நீண்ட கவிதைகள் எழுதுகிறான், சுயசரிதை எழுதுகிறான். சுயசரிதை எழுதும் போது அவன் எதையும் தேட வேண்டாம், நிகழ்ச்சிகள் தன்னாலே வந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த நாட்டை பற்றி எழுதுகிறான், இந்த நாட்டினுடைய வரலாற்றை பற்றி. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவுகற்றாது.
பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸா எழுதும் போதும் he should develop an idea, a concept. அதனால்தான் சொன்னா, உலகத்திலே யார் மிகச்சிறந்த அறிவாளி என்று கேட்டபொழுது கவிஞர்கள் தான் அறிவாளின்னு சொன்னான். எனவேதான் சொன்னா, கல்வியைச் சிறந்த கம்பன் என்று சொன்னான். கம்பன் பிறந்த தமிழ்நாடு உயர் கல்வியற் சிறந்த தமிழ்நாடு. காரணம், கவிஞர்கள் கல்வியாளர்கள், கவிஞர்கள் கல்வி அறிந்தவர்கள். ஏதோ என்னத்தையோ நினைச்சு வாயில வந்து பாடின்னு போறாங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் லைக் தட். இன்னும் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இருக்கக்கூடிய மாபெரும் அவையில, அரசவையில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஈக்குவலா வந்து கவிஞர்களை அமர்த்தினார்கள் என்று சொன்னால், கவிஞர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவன் தான் உண்மை கவிஞன். அப்ப பாரதி எப்படி டெவலப் பண்றான் பாருங்க. பயமனைத்தும் தீரும். அதன் பிறகு சொல்றான், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். அருமறைகள் என்பது 4 மறைகள். வேதங்கள் எல்லாம் சொல்றது இவள்தான் ஆதாரம் என்கிறது. அது ஏற்கனவே பாரதியினுடைய பல பாடல்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். I have given you enough explanation on this. You can get back to my old lectures and you can find lot of material there. யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம். இங்கதான் பாரதி சொல்றான். You see, பாரதி வந்து இந்த விநாயகர் துதியில வந்து நமக்கு தொழில் கவிதை என்று சொன்னார். இப்போ வந்து இந்த உப்பளத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், எளிய மக்கள், வெவ்வேறு தொழிலிலே ஈடுபடக்கூடிய மக்கள், நான் வரலாமா நீ வரலாமா? தொழிலை முன்னிட்டு இந்த நாட்டிலே ஜாதிகள் பிரிக்கப்பட்டன. தொழிலை முன்னிட்டு இந்த நாட்டிலே மக்கள் தீண்டாமையிலே உழலப்பட்டார்கள். ஒருவரை ஒருவர் வெறுத்து கொள்ளவும், ஒருவரை ஒருவர் தகாது என்று உயர்வு தாழ்வு பார்ப்பதற்கும் தொழில் தான் முக்கியமா இருந்தது இல்லையா? அதனால தானே இன்றைக்கு பாருங்கள், எல்லாரும் மருத்துவம் தான் வேணும்னு போறாங்க. ஏன் என்று சொன்னால், எல்லாருக்கும் மற்றவனுடைய நோயிலே பங்கு பெற ஆர்வம் இருக்கிறதா? எல்லாருக்கும் ரத்தம் வழியக்கூடிய ஒரு உடலை தொட்டு அவருக்கு சேவை செய்ய மனது இருக்கிறதா? இல்லை. அந்த தொழிலுக்கு சமுதாயத்திலே மதிப்பு இருக்கிறது. ஏன் மதிப்பு இருக்கிறது? அதுல நிறைய பணம் கிடைக்கிறது. இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஐடி அண்ட் என்ஜினியரிங் வாஸ் டாப். இப்போ அது போச்சு. ஆகவே இதெல்லாம் மாறக்கூடியது. ஆனால் ஒரு சமுதாயத்திலே தொழில்தான் ஒரு மனிதனுக்கு உயர்வையும் தாழ்வையும் கொடுக்கிறது. இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு துறை, அதாவது ஒரு சமுதாயத்துல எல்லாரும் தேவைப்படுகிறார்கள். பாரதி எழுதுறான், துணிவழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, தோல்வழுக்க சாம்பார் உண்டு எங்கர் முத்து மாரியம்மா எழுதுகிறானே. அந்த சாம்பலை கொடுப்பவன் ஒருவன், துணியை வெளுப்பவன் ஒருவன். எல்லா தொழில்களும் செயல்பட வேண்டும். அப்பதான் ஒரு சமுதாயம் இருக்கும். எல்லாரும் ஏறி கொண்டா யாரு பல்லக்கு தூக்குறதுன்னு கேட்பான். அது நான் ஏன் தூக்கணும், நீ தூக்கு. ஆனால் இதை எப்படி சமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொழில்களுக்கு இடையே எந்த விதமான வேற்றுமையும் இங்க இருக்கக்கூடாது. அங்க குப்பை அல்றான் வந்துட்டான் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே இன்றைய தினம் தூய்மை தொழிலாளர் என்று சொல்லுகிறோமே, அந்த வார்த்தையில சொல்லுக்குள்ள மதிப்பு பாருங்கள். அந்த தூய்மை தொழிலாளருக்கு நீ பார்க்கும்போது மனது திருப்தியாக இருக்கிறது. என்ன அந்த தூய்மை தொழிலாளர், அவனுக்கு தனியா ஒரு ட்ரெஸ் கோடு. அவர்கள் அதை வச்சுன்னு பண்ணும்போது எப்படி வந்து ஒரு அரசன் தன்னுடைய ஒரு போர் வீரன் வாளை சுழற்றுவானோ, அது போல அழுக்கை தூக்கி இந்த நாட்டிலே தூய்மையை நிறைவேற்ற இவர்கள் அந்த துடைப்ப கட்ட அந்த கையில இதை நிற்கிறார்களே, பெருமையோடு நினைக்கிறார்கள். இட் இஸ் செட் in one of the motivation talks, somebody said, I remember, நாசால ஒர்க் பண்றான், ஒரு வாசல்ல ஒரு கார்டு, பார்க்கிங் லாட்ல ஒரு கார்டு இருக்கான். நீ என்ன வேலை பண்ற அப்படின்னு கேட்டப்போ சொன்னான், இந்த நாட்டிலிருந்து நிலவுக்கு விண்கலம் அனுப்பக்கூடிய ஒரு பணியிலே நானும் ஒருவன் என்று சொன்னான். Not only the scientists, all the people involved in that great project, part of it. அப்போ இந்த மாதிரி உணர்வு நமக்கு வர வேண்டாமா? எந்த தொழிலாக இருந்தாலும் அது சக்தியினுடைய தொழில். பாரதி உடனே ஸ்டேட்டஸ் பண்ணிடுறான், உடனே இட் இஸ் ஆல்சோ சக்தி தொழில். அது எப்படி இருக்கட்டும், தூய்மை தொழிலாளர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது தச்சு வேலை பண்ணலாம், அப்புறம் கருமான் வேலை பண்ணலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லலாம். தொழில்கள் எல்லா நாட்டிலும் இருக்கணும். எல்லா தொழிலும் தேவைதான். எந்த தொழிலும் ஒரு நாள் அந்த குப்பை அல்ல தெருவில் வரலன்னு சொன்னா நம்மளால நடக்க முடியாது. இஸ் இட் நாட் இம்பார்ட்டன்ட்? ஆனால் அதுக்கு சரியான மதிப்பு கொடுக்குறோமா? எத்தனை பேர்கிட்ட போய் போர்டு வச்சு காட்டுறது? பாரதி கூப்பிடுறான்ல, வாங்கடா, சக்தி தாண்டா அவங்க அம்மா, சக்தி தான் உலகத்து நாயகி, சக்தி தான் தேசமுத்து மாதிரி, சக்தி இல்லைன்னா நீ இல்ல, சக்தி இருந்தா பயம் போயிடும், சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த சக்தி தான் எல்லா தொழிலும் இருக்கிறாள். You see how he relates. The great poets understand you. ஒன்றும் இல்லை சார், நம்ம விலைக்கும் பார்க்குறோம் சார். எவனோ ஒருத்தன் பக்கத்தில் வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஏதாவது ஒரு வண்டியை நிறுத்தி போயிடுறான். இன்னைக்கு பார்க்கிங் லாட்ல எத்தனை தகராறு, அதை பத்தி ஒரு படமே எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து பரிசும் கிடைத்திருக்கிறது. வச்சுட்டு போனோம் வந்து நம்ம பையன், நம்ம பேரன். இப்போ என் வயசுக்கு பேரன் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, என் பேரன் என்னோட காருக்கு பக்கத்துல வந்து அவன் சைக்கிளை வச்சுட்டு போயிடுறான். நான் கோவப்படுவேனா? நம்ம பையன் வச்சிருக்கான்டா, நகத்துப்பா, என் வண்டி கூட வேணான்னு.
அப்போ நமது நமது உரிமை என்று நினைக்கும் போது அந்த கோபம் வரமாட்டேங்கிறது. அணைத்துக் கொள்ள நமது கரங்கள் நீளுகின்றன, அரவணைத்துக் கொள்ள நம்ம நம்ம மனம் நீளுகிறது இல்லையா? அப்போ இந்த அளவு மனத்துக்கு அகாமடேட்டிவ் சென்சிபிலிட்டி ஆஃப் அ மைண்ட், இட் இஸ் தேர் இன்னரண்ட் இன் எவ்ரி ஹியூமன் பாடி. ஒரு திருடன் கூட என்ன சார் பண்றான்? ஒரு திருடன் ஏன்டா திருடன் கேட்டா, என் பையனுக்கு வேண்டி சாப்பிடல, பையனுக்கு வேண்டி திருடுனேங்கிறான். அப்போ இந்த உறவு முறையும் இந்த அணுகலும் மனத்திலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே அதை தட்டி காட்ட விரும்புகிறான் பாரதி. He is a great poet, not the poet who tried to separate. இன்றைக்கு எழுதக்கூடிய வில்லங்கமா எழுதுறாங்க, கேலியா எழுதுறாங்க. தமிழ் தானே, என்ன சொல்ல வேணா பயன்படுதா. அதை படிக்கும்போது அந்த சில கவிதைகள் சமுதாயத்தை பிளவுபட வைக்கின்றன. சில கவிதைகள் வெவ்வேறு குழுக்களுக்கு சம்பந்தமான கவிதைகளாக மாறிவிட்டிருக்கின்றன. சில பாடல்கள் சமுதாயத்தை சீரழிக்கின்ற பாடல்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பாரதி நினைக்கிறான், இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். ஒற்றுமை இன்றேல் எதுவும் கிடையாது இல்லையா? ஒற்றுமை இழந்தால் எல்லாம் போய்விடும் சொல்கிறானே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் நமக்கு பின் வேற எது வேண்டும்? அப்ப ஞானம் என்பது மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை. டு கீப் யுவர் லைஃப் பீஸ்ஃபுல் அண்ட் சேஃப் அண்ட் சப்ளைம் ஆல்சோ. அப்ப எவ்வளவு அமைதியா இருக்கும் நாடு. அப்பா சொல்றான், அதுதான் அந்த சட்டிலிட்டி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியே ஈஸியா கடந்து போக முடியாது. கவிதைகளே இப்படி கடக்க கூடாது. ஒரு ஒரு பார்க், நல்ல ஒரு அருமையான பார்க்கு போறீங்க, பார்க்ல ஓடுறாங்க, உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க சில பேர். ஆனா எல்லாம் ஓடிட்டு போயிட்டாங்க. பார்க்கோட அழகு தெரியுமா? அந்த பூங்காவோட அழகு. அது போல பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். இட் இஸ் a sanction of the greatest of the literature of the country. இந்த நாட்டினுடைய படைப்புலகத்தினுடைய தலை சிறந்த எழுத்து எது என்று கேட்டால் வேதங்கள், மறைகள். அதுதான் இந்த நாட்டினுடைய பண்பாடு, இந்த நாட்டினுடைய தூண்கள். அதுவே ஒத்துருக்கு. Then who are you to challenge it? Who are you to change it? Forget about challenging it. Who are you to change it? எல்லோரும் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த அருமறைகளுடைய ஆணித்தரமான இந்த அறிவிப்பு இருக்கிறதே, இதை மறந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு பாரதி எளிமையாக சொல்லுகிறான். ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். அதுவே சொல்லிடுத்துப்பா. யாதானும் தொழில் புரிவோம், யாதும் அவள் தொழிலாம். குப்பல் மலம் அள்ளக்கூடிய தொழில் சக்தியினுடைய தொழில் இல்லையா? நம்ம குழந்தைக்கு பண்றோமா இல்லையா வீட்டுல? இப்பதான் வந்து there's a lot of diaper. ஒரு குழந்தை மேல கையில வச்சுக்கிறோம், அந்த குழந்தை அது தொடர்கிறது இல்லையா? இதுதானே, இதை கொஞ்சம் விரிவுபடுத்தத்தானே இருக்கிறது. யூ ட்ரை டு ஹெல்ப் ஈச் அதர். இந்த தொழில் தான், இந்த தொழில் வேற்றுமை தான் இந்த உலகத்தினுடைய கேவலமாக மாறியது. இங்க மட்டும் இல்ல, ரைட் ஃப்ரம் யூரோப். யூரோப்பினுடைய த ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டிஸ் ஸ்ட்ரேட்டா எப்படி வந்தோம்னா, நம்ம நாட்டில் மட்டும் இல்ல. அதாவது பொலிட்டிக்கல் அஜெண்டா இஸ் டிஃபரெண்ட் ஃபார் பீப்புள் ஹூ எலாபரேட் ஆன் இஷ்யூஸ். தட் இஸ் டிஃபரெண்ட். ஐ எம் டாக்கிங் அபவுட் அ சோசியல் சயின்டிஸ்ட். எந்த நாட்டிலையும் எந்த கண்டத்திலையும் இதுதான், இந்த தொழில்தான் மக்களை பிரித்தது. இந்த தொழில்தான் மக்களிடையே உயர்வு தாழ்வை கொண்டு வந்தது. அமெரிக்காவினுடைய கருப்பின சேர்ந்தவர்கள் வந்த காரணமெல்லாம் அங்கிருந்து வேலை செய்வதற்கு ஆட்களை இங்கு கொண்டு வந்தார்கள். என்டையர் கான்டினென்ட் has become part of a global transfer of one people from one continent to another continent because somebody has to work. That's what called the egalitarian society. There is a working class and the governing class. இந்த ஆள்பவன், இந்த அடிமைகள் என்பது வந்ததுக்கு காரணமே இந்த தொழில் தானே. அதை முற்றுமாக ஒழிப்பதற்கு பாரதி யோசிக்கிறான். இதற்கு வந்து ஒரே கார்டு. what is it that runs through? Swami Vivekananda issued another narrative. He has given another idea to this. அவர் என்ன சொன்னார்? இது வந்து பிராக்டிக்கல் வேதாந்தால எல்லா உயிர்களும் ஒன்றுதான். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. அப்ப எல்லா உயிர்களும் இருப்பவன் இறைவன். அவன் முன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கான் சொல்லும் போது நமக்குள்ள என்ன வேறுபாடு? இதுதான் அவர் சொன்னார். இது வந்து உலகத்துல இன்னும் அதை தீர்க்கல. பிகாஸ் we are not, என்ன சொல்றது, இதுதான் வள்ளலார் சொன்னார். வள்ளலார் ரொம்ப பிடிக்கும். என்றேனும் வாய்ப்பு கிடைத்தால் வள்ளலாரை பேச வேண்டும். ஆஹா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு அது மாதிரி ஆளு தேர்ந்தெடுத்தாலும் லிஸ்ட்ல பார்த்தா எத்தனை பேர் இருப்பாங்க தெரியல. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்,
வெளியில சொல்றான், அந்த உள்ளத்துல வல்லியே, அந்த சமபாவம் வல்லியே. இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், அதுக்கு டே எல்லாம் வைக்கிறாங்க, ஆல் டேஸ். திருக்குறளையும் அல்ல நீதி நூல்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது பின்பற்றுகிறார்களா? ஆகவே இந்த இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் the what is expected to be practiced and what is being practiced, இதை எதிர்த்து கேள்வி கேட்டவன் பாரதி. அது சொல்றான், யாதானும் தொழில் புரிவோம் யாதுமவள் தொழிலாம். இதுல வந்து பாரதியினுடைய ஒரு கட்டுரையை நான் பறித்து காட்ட விரும்புகிறேன். அதுல பாரதி எழுதுகிறான், அந்த அந்த கட்டுரை சக்தி கட்டுரையில பாரதி இன்னும் விரிவாகவே அதில் சொல்கிறான். ஐ எம் கோட்டிங் பாரதி. இந்த எல்லையற்ற உலகத்தை இயக்கும் சக்தி, இப்போ ஒரு கான்செப்ட் என்ன, இந்த உலகத்தை சக்தி தான் இயக்கிறது, ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை எல்லாம் இயக்குபோல் சக்தி, இந்த உலகம் எல்லையற்றது, எனவே சக்தி எல்லையற்றவள். The simple arithmetic or algebraic equation you can put. ஒரு பக்கம் உலகம் எல்லையற்றது, இன்னொரு பக்கம் உலகத்தை இயக்குபோல் சக்தி, therefore சக்தி இஸ் ஆல்சோ எல்லையற்றவள், அனந்த சக்தி அவள். சொல்றான், அனந்தமானது அதனினும் பெரிது. இந்த சக்தியை மனிதன் பாவனை செய்தால் பலவித பயன்கள் உண்டு. இந்த சக்தியை பாவிக்கணும். நமக்குள்ள நாம் அந்த சக்தி குமாரர்கள், நாம் அந்த சக்தியினுடைய வடிவங்கள், நாம் அந்த சக்தியினுடைய வாரிசுகள் என்ற பாவம் வர வேண்டும் சொல்கிறான். எத் பாவயசி தத் பவசி. அப்போ எத் பாவயசி தத் பவசினா, எதாக நீங்கள் பாவிக்கிறீர்களோ அது நீங்களாக ஆகிறீர்கள். இப்ப நான் இன்னாருடைய, இப்ப நம்ம பரம்பரை சொல்றோம், இன்னாருடைய பரம்பரையில இருக்கிறோம், we accept that, நமக்கு அந்த பாவம் வருகிறது. forget about the gene aspect, the genome. அப்படி பார்த்தா மனித குலம் அனைத்துக்கும் the same genome is there, whether it is very small differences. You find the human genome is almost similar. Not only that, even in rat, at least about only 30% of the genome is different from the human beings and other animals. அதனால் நம்ம ஒன்றும் பெரிய ஒன்று பிரமாதமான ஆட்கள் கிடையாது. அப்போ மனித குலத்துக்குள்ள இருக்கிறது பாருங்க. ஆனால் இங்கனம் பாவனை செய்வது லேசான காரியம் என்று நினைத்து விடலாகாது. பாரதி ஆல்சோ கம்ஸ் வித் ரைடர். இது வந்து இவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. உயிர் தழும்பியதும் கனல்வதுமான ஸ்ரத்தையுடன் பாவனை செய்ய வேண்டும். உயிர் தழும்பியதும் கனல்வதுமான ஸ்ரத்தையுடன் பாவனை செய். அதாவது இந்த நெருப்பு இருந்தா எப்படி அனல் பறக்கும், அது சொல்றான். நெருப்புல இருந்து அனல் பறக்கிறது போல இந்த பாவனை நமக்குள்ளே வர வேண்டும். பொறி பறக்கும் பக்தியுடன் தியானம் செய்ய வேண்டும். இது ஒரு கான்செப்ட். Nowadays people think bhakti is different, dhyanam is different. Bhakti is very very vociferous, very loud, and dhyanam is silent. பக்தினா உடனே கிருஷ்ணா முகுந்தா பஜனை இதெல்லாம் பாடி அது ஒரு பக்கம். தியானம் என்பது செயல். அப்படி இல்லை. பாரதி கம்பைன்ஸ் போத். பக்தியுடன் தியானம் செய்தால், I used to always quote, Bhakti, the greatest grammar of Bhakti is Prema Milatu Hai Bhakti. The great Kabir Das has said, Prema Milatu Hai Bhakti. அப்போ அன்பினுடைய அளப்பரிய அடையாளம் பக்தி என்றான். அப்படி அந்த பக்தியுடைய with a passion you do the தியானம், பாவனை செய்ய வேண்டும். இதனை வீண் கதை என்று நினைத்து விட வேண்டாம். Even today I find different kinds of observations and noting in Facebook on விநாயக சதுர்த்தி. சில படிக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு, சிலது படிக்கும்போது வருத்தமா இருக்கு. நம்ம நாட்டினுடைய புராணங்கள், கதைகள், இது எல்லாமே வந்து they got a reason for that. நான் இன்னும் I would like to elaborate on one single point before going to this. ஏன்னா இன்னைக்கு வந்து விநாயக சதுர்த்தியா இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். விநாயகருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விநாயகர் கதை. குழந்தைகிட்ட கேளு, என்ன விநாயகர் கதை ஒண்ணு சொல்லுப்பா அப்படின்னா, இது வந்து முருகனும் விநாயகனும் சண்டை போட்டாங்க பழத்துக்கு. அந்த பழத்தை சண்டை போட அம்மா அப்பா சுத்தி வந்து விநாயகர் ஞான பழத்தை வாங்கி விட்டார் என்று சொல்கிறது. அது ஒரு மாம்பழம். ஞானப்பழம், ஞான முதல்வனே என்று சொல்லுகிறார்கள். இந்த மாம்பழத்திலிருந்து ஒரு 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 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாம்பழம் இது என்ன சுவையா இருக்கு மாம்பழம். இப்பதான் சீசன் போச்சு, முடிஞ்சது. ஆரம்பத்துல பங்கனப்பள்ளி வரும், அதுக்கப்புறம் ருமானி வரும், அதுக்கப்புறம் நாட்டுப்பழம் வரும், அப்புறம் அல்போன்சா, இது மாதிரி எத்தனையோ ஒரு 35,000 வெரைட்டி இருக்கு பழம். இந்த மாம்பழம் என்ன தவம் செய்திருக்கிறதா மனிதர்களுக்கு இந்த சுவையான உணவை கொடுக்க வேண்டும் என்று? ஏன் பண்றது? மாம்பழத்தினுடைய மிக முக்கியமான உறுப்பு எது தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய சீடு, அந்த கொட்டை. அதுல இருக்கக்கூடிய கதுப்புகளும் கனிகளும் அந்த பளபளக்கும் அந்த தோலும் அல்ல.
அப்ப ஏன் பண்றது இது? நண்பர்களே, இயற்கையிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பல விஷயம் இருக்கிறது. இயற்கை நமக்கு போதிக்கிறது. என்னுடைய பல கவிதைகளை நான் இயற்கை பத்தி தான் எழுதி கொண்டே இருப்பேன் எப்பவுமே. அந்த விலங்குகள், பூச்சி, செடி கொடிகள் இவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். அதனால தான் எனக்கு வந்து வள்ளல் பாரியை ரொம்ப பிடிக்கும். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரியம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடப்பாவி, முல்லைக்கு போய் கொடுத்தானே, ஒரு மயிலுக்கு பேகன் போத்தினானே, அதெல்லாம் முட்டாள் அல்ல, அவன்லாம் உண்மையை பண்றான். நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க சார், அவன் வள்ளல் சார், அவன் கையில இருந்து யாரை கேட்டாலும் கொடுப்பாங்க. அது கொடி இப்படி அசைந்த போது எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டது போல இருந்து. இப்படி எல்லாம் வந்து மேடையிலே சமத்காரம் பேசுவதை விட அதற்கு இருக்கிறது. அந்த மாம்பழம் ஏன் செய்கிறது என்று கேட்டால், we used to teach in biology. I have been a biology professor for 40 years. இந்த மாம்பழம் தன்னைத்தானே வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல நமக்கு கால்கள் உதவுகின்றன, மாம்பழத்துக்கு காற்று உதவுகிறது, அல்லது வேறு விதமான உதவுகள். வாட் வி கால் as the pollination, the transfer of pollen from one area to the another area. இப்போ மாம்பழம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த இடத்துல தான் மாம்பழம் இருக்குன்னா, அக்கார்டிங் டு டார்வினியன் தியரி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்தா கும்பல் ஆயிடும். இந்த மாமரங்கள் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சிந்துவெளி நாகரிகம் எல்லாம் சொல்றான் எப்படிடா வந்தான்னு. இப்ப எல்லாம் கேட்கறான், நீ அங்கேருந்து வந்த, நீ இங்கேருந்து வந்த, கைபர் கணவாய் வந்த, எல்லாரும் எங்கேருந்து வந்தவங்க தான். ரெண்டாவது, ஏன் வந்தாங்கன்னா இருக்கிற இடம் இவனுக்கு பிடிக்கல. இருக்கிறத சரி பண்ண முடியாதா? முடியாது, போனோம். இங்க இருப்பான், ஒன் ரூம் பிளாட் வாங்குவான், வாங்கி முடிச்ச உடனே அடுத்து ஏதாவது 2 பெட்ரூம் பிளாட் இருக்கான், போவான். மனித இயல்பு அது. அது சிந்து நதி நாகரிகம், ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு வந்து இதை போல மாமரங்கள் தன்னை வேற இடத்துக்கு கொண்டு எப்படி செய்ய முடியும் சொன்னா, அதனுடைய பழங்கள், அதனுடைய சீடு, இந்த சீடு வந்து அது போனோம். தான் போலனாலும் தன் பையன் தான் படிக்கலாம், பையன் படிக்கணுங்கிற மாதிரி அதுல வரக்கூடிய விதைகளை யாரோனும் எடுத்து செல்ல வேண்டும். மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஒரே ஊர்ல உட்காந்து சாப்பிடுவானா? இல்ல, அவன் அது வெவ்வேறு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறான். அப்படி எடுத்துக்கொண்டு செல்ல மற்றவராலே உண்ணப்பட்டு அந்த கொட்டைகள், அதுக்கு நேரம், அதனுடைய சீட்ஸ் இருக்க, இட் ஷுட் பி ப்ராசஸிங். அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆன பிறகு அது வெயிலிலே காய வேண்டும். அது காய்ந்தால்தான் அது நீரை உறிஞ்சும். உறிஞ்சினால்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்பிரியோன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அது உயிர் பெறும். இது பல so much of science about it. பட் பேசிக்கலி இந்த மாம்பழங்கள் சுவையாக இருக்கக்கூடிய காரணம் உங்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல அதனுடைய நோக்கம். அதனுடைய நோக்கம், தன்னுடைய இந்த கொட்டைகள் இருக்கின்றனவே, அந்த கருவை சுமந்து இருக்கக்கூடிய அவைகள் பல இடத்துக்கு பரவி, இந்த மாமரம் என்ற இந்த விருட்சம் இருக்கிறதே, இது பல இடங்களுக்கு மரபணுவோடு சேர்ந்து அது பரவ வேண்டும் என்பது. ஆமா, இதை எதுக்கு சார் சொல்றீங்க? கணபதி எடுத்துன்னு போனார், சாப்பிட்டார். மாம்பழத்தை கணபதி சாப்பிட்டார் தெரியும், ஆனா அந்த மாம்பழ கொட்டையை எங்க போட்டார் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சாப்பிட்டவெல்லாம் நல்லா இருக்கானா? வேர் யூ த்ரோ த சீட், நோபடி நோஸ். அது வந்து இடங்கள் எல்லாம் பரவுகின்றது. அதே மாதிரிதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புராணங்கள், கதைகள், படைப்பாளிகள், எழுத்தாளிகள் எல்லாம். ஒவ்வொரு எழுத்தாளனும் மாம்பழத்தினுடைய கதுப்பும் கன்னங்களும் போல. அவன் எழுதக்கூடிய கவிதை, அவன் எழுதக்கூடிய படைப்புகள், அவன் சொல்லக்கூடிய விஷயம், அவனுடைய எண்ணங்கள், இவை எல்லாம் இந்த நாட்டிலே ஒரு சுவையை ஏற்படுத்துகின்றன. ஆனால் அதல்ல, அதிலே உள்ளே கருவாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அது பரவ வேண்டும் என்று விரும்புகிறான். அதைத்தான் செய்தான் பாரதி, அதுதான் செய்தான் ஒவ்வொரு படைப்பாளியும். அன்று தொடங்கி இன்று எழுதக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளன் வரை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் த கரன்சி ஃபார் எக்ஸ்டெண்டிங் யுவர் ஐடியாஸ் டு அனதர். உங்களுடைய எண்ணங்கள் ஏன் எல்லாத்துக்கும் எழுதணும்னு ஆசை இருக்கு சார்? இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கு. சில பேர் எழுதாத இருக்கான், அவ்வளவுதான். ஆனா மனசுல எழுதிட்டு இருக்கான். சில பேர் எழுத ஆரம்பிக்கிறான். குவிகம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் அதில் சேர்ந்து கொண்டு எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் எல்லாருமே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் விருப்பம். என்னுடைய கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய பல நபர்கள், ஒரு 10 ஆண்டுகள் என்னுடைய கூட்டத்திலே நான் பார்த்த நபர்கள் எல்லாம் அவர்கள் பேச தொடங்குவார்கள், எழுத தொடங்க பார்த்து. என்னுடைய மாணவர்கள் எத்தனையோ பேர், சார் மத்தியானம் லஞ்ச் நேரத்தில் வரும் சார், ஒரு டைரி எடுத்துரும் சார், நான் கவிதை எழுதிருக்கேன், கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுங்க சார். இவனெல்லாம் பிற்காலத்தை பெரிய கவிஞராக மாறினார்கள். அப்போ எக்ஸ்பிரஷன். ரோட்ல போறோம், காலில் முள்ளு குத்துது, பார்த்தா நெருஞ்சி முள். இந்த நெருஞ்சி முள் காலிலே குத்துகிறதே என்று குனிந்து பார்த்தால் அழகிய மஞ்சள் தோடு போல அதிலே வந்து பூக்கள் பூத்திருக்கும். எத்தனை பேர் பார்த்து இருக்கிறோம்? அது குத்தின வேகத்துல எடுத்து போட்டுச்சு, என்னடா இந்த முள்ளு குத்திடுது, முள்ளு இவன் காலில் வந்து குத்தல, இவன் தான் போய் இதுல மாட்டலாம். முல்லை குற்றம் சொல்லி விட்டு இவன் நகர்க்கும் போது என்ன ஆகிறது? அங்கே அந்த அழகான அந்த இளம் பூ இருக்கிறது, அது காலடிகளை மிதிந்து போகிறது. அதுக்காக கவலைப்பட்டதா? இல்ல.
ஒரே ஒரு நாள் வாழக்கூடிய பட்டுப்பூச்சிகள் எத்தனை வண்ணங்களை சுமந்து நம்ம இறக்கைகளை நமக்கு ஆட்டிக்கொண்டு செல்கிறது. வானவில்லினுடைய 7 வண்ணங்களை பார்த்து ரசிக்கிறோமே, 7000 வண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சிக்கு வானவில் போட ஒரு 700 times இஸ் பெட்டர். அந்த மாற்றம் நான் எப்ப ரசிக்கிறதுனா, நிலவை பார்த்து ரசிப்பதும் சூரியனை பார்த்து பாராட்டுவதும் மேகங்களுடைய நகர்விலே எத்தனை இருக்கிறது. நண்பர் மாலன் ஒரு முறை கவிதை எழுதினார். என்னுடைய இனிய நண்பர், அவர் எழுத்தாளராக அறிமுகமானவர். ஆனா அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் கவிதையில் தான் தொடங்கினோம். அவர் கவிதையில் எழுதுவார், மேகத்தை பார்த்து கொண்டே ஒரு பாட்டன் புரண்டு மல்லாண்டான் என்று எழுதுவார். ஒரு பாட்டன் கட்டிலே படுத்து கிடக்கும் போது உடலெல்லாம் தோய்ந்து அந்த தசைகளில இருக்கக்கூடிய பிடிப்புகள் எல்லாம் கழன்று போய் அவன் திரும்பி படுக்கும் போது ஒரு மேகம் அப்படி சொல்றது, அது மாதிரி வந்து ஒரு துணி மூட்டை மாதிரி கிடப்பான் வீட்டுல பெரியவன். அப்படியே தனக்கு கண்ணு முன்னாலே அந்த உடல் குறுகி போயிருக்கும். அது எப்படி இருப்பாங்க, ஒரு பாட்டன் புரண்டு மல்லாண்டான் அப்படி திரும்பி படுகிற மாதிரி இருக்குன்னா, இதை யார் போய் ரசிப்பது? இந்த கதுப்பை யார் எடுத்து செல்வது? இந்த கதுப்பை ரசித்தவன் அதுல இருக்கக்கூடிய கருவை அனைத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கிறான். ஆக ஒரு அகல் விளக்கு இன்னொரு அகல் விளக்கு ஏற்றும் போது அந்த ஒளி பாய்ச்சல் உங்களுக்கு கண்டளவிலே தெரிகிறது. ஆனா கவிதையினுடைய பாய்ச்சல் கருத்தளவிலே தெரிய வேண்டும். ஆகவே இதை நோக்கி நமக்கு பயணம் இருக்கும் போதுதான் இலக்கியத்தினுடைய இன்பம் தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு கணபதி வாங்கின அந்த மாம்பழ கதையில இதையும் எப்பாவது பசங்களுக்கு நாம சொல்லணும். இந்த பழம் இருக்கிறதே, அந்த பழம் உனக்காக அல்ல, உன்னுடைய சுயநலத்துக்காக இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதுதான் முக்கியம். அவைகள் செய்கின்றன. அது மாதிரிதான் எல்லாமே. அது நாங்க சொல்லுவோம், இந்த நெறிஞ்ச இந்த முள் இருக்க, அது நடக்கக்கூடிய அந்த விலங்குகளுடைய முதுகிலே மாட்டிக்கொண்டு பயணம் செய்யும். பல மைல்கள் பயணம் செய்யும். அதுவும் எப்படிப்பட்ட மிருகங்கள் என்று சொன்னால், மைக்ரேட்டரி அனிமல்ஸ் என்று சொல்லுவார்கள். The animals that travel from one temperature region to another temperature region or one ecological space to another ecological space, ecosite னு சொல்றது. அப்போ அதுவும் பின்னாடி இது ஒட்டின்னு போகும், அங்க போய் விழும், அங்க போய் முளைக்கும். இது போன்று கஷ்டப்பட்டு படைப்பாளிகள் அங்கங்கே எழுதுகிறார்கள், சில பேர் மொழிபெயர்க்கிறார்கள். எப்படி வந்து ஒரு 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 விலங்கினுடைய முதுகிலே அது மாட்டிக்கொண்டு செல்கிறதோ அதை போலே அது மாட்டிக்கொண்டு செல்கிறார்கள். முருகனுடைய கதைகள் எல்லாம் அப்படி செல்கிறது. போனா அவர் படிச்சான்னு சொன்னா நம்ம முதுகுல மாட்டிக்கிறது. நான் போற இடத்துல சொல்றேன், இன்னொரு இடத்துல சொல்றேன். அதனால நண்பர்களே, நாம் இனிமையோடு இந்த பாரதியினுடைய பாடலை பார்க்கும்போது, யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் என்று சொன்னானே, there is a beautiful dogma about it, a beautiful appreciation about it, a beautiful panacea is about it, a beautiful solution is given by பாரதி. இந்த நாட்டினுடைய மக்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று சொன்ன, தொழில வித்தியாசம் இருக்கக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம், அது திறமைதான். நம்ம செய்யும் தொழிலே இவன் சொன்னார், யாரு பட்டுக்கோட்டை பேசினார். அப்போ உயர்ந்த கவிஞர்கள் நாம் நினைக்கக்கூடிய கவிஞர்கள் இதை தொட்டு காட்டினார்கள். இதை தொட்டு காட்ட வேண்டிய இடம்தான் ஒரு உயர்ந்த கவிஞனுடைய நம்பர். வீணையை கையில வச்சுன்னு எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? வீணை கையில வச்சுன்னு உட்காண்டா there is no use. அந்த நரம்பை மீட்ட வேண்டாமா? வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு என்று சொன்னானே, அந்த பாட்டுல நான் பாரதியினுடைய பாட்டுல நான் ரசிக்கக்கூடிய இடம், நீ வினையா இருப்பது முக்கியம் கூட அல்ல, நான் மேவும் விரலாக இருக்கிறேனே அதுதான் அங்கே இசையை உண்டு செய்கிறது. நீ வீணைதான், ஆனால் நான் தொடவில்லை என்றால் வீணாதான், அது வீணாகத்தான் போகும். வீணையாகத்தான் இருக்கும், வீணாகத்தான் இருக்கும். அங்க அழகு என்ன? மேவும் விரல் நான் உனக்கு. அப்படி பாரதியை படிக்கும் போது நாம் மேவும் விரலாக வேண்டும். பாரதி என்ற அந்த கவிஞனுடைய மிகப்பெரிய தஞ்சாவூர் வீணை போல அழகா இருக்கக்கூடிய அந்த கவிதைகளை நாம் மீட்டி பார்க்க வேண்டும், இசைத்து பார்க்க வேண்டும். ஆகவே யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் என்று சொல்வதன் மூலம் பாரதி ஒரு அருமையான சமுதாய ஒற்றுமையை கொண்டு வந்து சேர்த்தான். அதை போல ஒவ்வொரு கவிஞனும் எண்ணங்களை பிறருக்கு எடுத்து சொல்ல பல்வேறு உத்திகளை கடைபிடிக்கிறார்கள். ஒரு லாசாரா எழுத்துக்கு ஈடாக முடியுமா? ஒரு லாசாராவை நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? புரியலைன்னு ஆதங்கத்தோட படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு டுடே முருகன் சார் வந்திருக்கார், இரா முருகனுடைய த மேஜிக்கல் ரியாலிட்டி, அவருடைய கதைகள் அத்தனை நாவல் நான் படிச்சிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய சிறப்பு போய் மறுபடியும் பார்க்கணும். டே பிஃபோர் எஸ்டர்டே நீங்க கேட்டிருக்கலாம், அசோகமித்ரனை பத்தி நான் பேசியதை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆகவே இவர்கள் எல்லாம் மிக பெரியவர்களாம் என்ன செய்தார்கள்? தங்களுடைய எண்ணத்தை பிறருக்கு கொண்டு செலுத்த வேண்டும் நினைத்தார்கள். அதுவும் போது அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளீடா இருக்கக்கூடிய நாட்டினுடைய பற்று, சமுதாய ஒற்றுமை, சக மனிதனை தோழமையோடு எண்ண வேண்டிய, அது இல்லைன்னா இலக்கியமே வேண்டாம் சார். இலக்கியத்தை பார்த்து கை தட்டுறதல்ல, அடுத்தவனை மடியிலே அமர்த்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய சொந்த ரத்தத்தை நீ நேசிப்பது போல யாரோ ஒருவனையும் நீ நேசிக்க வேண்டும். தி ஜானகிராமனுடைய சிலிர்ப்பு என்ற கதை அதுதானே. இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம், சிலிர்ப்புன்னு ஒரு கதை, தி ஜானகிராமனுடைய கதை, சிறுகதை. அதனுடைய மீனிங்கே இதுதான். த பெஸ்ட் என்ன சொல்றது, சிறுகதைகள் வேர்ல்டு லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தா இந்த அன்பையும் மனித நேயத்தையும்
எது கடத்துகின்றதோ அதுதான் உண்மையான இலக்கியம் என்று நாம் ஒரு கோட்பாடு வைத்துக் கொண்டோம், அளவுகோல் வைத்துக் கொண்டிருக்கோமே, அதையெல்லாம் மனதில் எண்ணி பார்த்து பாரதியை படிப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய நாளினுடைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.